Today challenge cricket challenge. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் கேம். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் சேலஞ்ச் ஆட போறோம்ல, அதுக்கான ரூல்ஸ் நான் சொல்லிடுறேன். 1 pitch 1 hand, full toss, வீட்குள்ள போனா நோ ரன்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ரூல்ஸ். பாய். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் நான், செகண்ட் பேட்டிங் ருத்வி, தேர்ட் பேட்டிங் ஸ்ரேயா. இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ண போறோங்க. வாங்க போலாம். இப்போ நாங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஜஸ்ட் ஆடுறது ட்ரையல்ஸ் போயிருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் வீடியோ எல்லாமே கேப்சர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே பாய். இப்போ நான் எங்க அச்சா ரன்ஸ் வரும்னு சொல்ல போகிறேன். அங்கே ரெட் கார் இருக்கே, அங்கே வந்தால் 4. இதோ பின்னாடி அச்சா ரன்ஸ் இருக்கு, ஒன்லி 1 run ஓடணும், அவ்வளோதாங்க. பின்னாடி உங்களுக்கு ஒரு வேன் தெரியும். அந்த வேன் கிட்ட போச்சுன்னா அந்த கவர் போட்டுக்கு தெரியுங்களா, அது கிட்ட போச்சுன்னா 6. அது தாண்டி அந்த ரோடுக்கு போச்சுன்னா அதுவும் 6. அது கவுண்டட் ஆயிருக்கும். அது ரோடுக்கு இல்லை இது அந்த கார் கிட்ட போச்சுன்னா, பிச்சாய் போச்சுன்னா நாட் அ 6. அது 4 கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? இன்னொன்று என்னன்னா, இப்போ கார் கீழே போச்சுன்னா ஒன்லி 2 runs எடுக்க முடியும். ஏன்னா அது போய் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால அவங்க 10 runs ஓடுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால 2 runs மட்டும் நம்ம வச்சுக்கலாம். பாய் கைஸ். நம்ம வீட்டுக்குள்ளே போனால் ரூல்ஸ் ஆல்ரெடி நம்ம ரித்வி சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே போனால் நோ ரன்ஸ். அப்படின்னா என்ன, வீட்டுக்குள்ளே போச்சுன்னா செடிங்க இருக்கும் இல்லைங்களா, செடிங்கில் போய் நம்ம தேடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் நோ ரன்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம், கன்சிடர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் சாரி கைஸ் சொல்லிட்டேன். இப்போ நம்ம எல்பிடபிள்யூ அவுட். அப்படின்னா எல்பிடபிள்யூ அவுட் இல்லை, விக்கெட் டச் ஆனிச்சுன்னா ஆப்வியஸ்லி அவுட்ன்னு தான் சொல்லுவோம் நம்ம. இப்போ நம்ம தீக்ஷித்தை தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ரித்வியை செகண்ட் பேட்டிங், நான் தேர்ட் பேட்டிங். ஸோ இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் எல்லாமே முடிச்சுட்டு கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஈச் பர்சனுக்கு ஒன்லி 2 overs. நோ ஃபாஸ்ட் பவுலிங். நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பால் போ. எக்ஸாம்பிள்ஸ் ஸ்பின், டாட், யாக்கர், அந்த மாதிரி. இப்போ நம்ம ரியல் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் பவுலர் நம்ம ரித்வி, செகண்ட் பவுலர் தீக்ஷித், தென் தேர்ட் பவுலர் நான். ஸ்டார்ட். நாங்கள் ஆடி இருக்கிறது இப்போ சிங்கிள்ஸ். இப்போ நம்ம தீக்ஷித் அவங்க தலை தோனியோட பேட் சூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேர்ட் சொல்லணுமோ சொல்லிக்கிட்டோம். எதுவுமே இல்லை. சாரி கைஸ், கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால் 1 ஸ்டார்ட். இது ஒரு வைட் பால். சோ தீக்ஷித்க்கு ஸ்கோர் 1. இப்போ செகண்ட் பால். இப்போ ஸ்கோர் 2 நம்ம தீக்ஷித்துக்கு. இட்ஸ் a 4. இப்போ தீக்ஷித்துக்கு ஸ்கோர் 6. 3 balls ஸ்கோர் 6. ஸோ இப்போ தீக்ஷித் ஸ்கோர் 7 எடுத்துக்கிறாங்க. 4 balls ஸ்கோர் 7. It's a free hit, no ball. Score 7. 4 balls-ல score 8 எடுத்துக்கறாங்க. சோ வீட்டுக்குள்ள போயிடுச்சு. நாங்க முன்னாடி சொல்லியிருந்தோம், வீட்டுக்குள்ள போனா no runs. It's a 4, but Deekshit அவங்க runs எடுத்துட்டாங்க. Not considered. It's a 4. 6 balls-ல 12 runs. It's a wide. Score 30, 7 balls-ல. So
இது ஒரு கரெக்ட் பால், பட் நம்ம தீக்ஷித் அவங்க அட்டென்ட் பண்ணல. ஸோ 8 பால்ஸ்ல ஸ்கோர் 13. 2-1. So this is also a correct ball, but Dikshit did not attend. So 9 balls la score 13. ஸோ வந்து நம்ம தீக்ஷித் அவங்க பேட் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வழுக்கு தான், அதனால தான் பேட் சேஞ்ச். தலை தோனி போயிட்டாங்க. இப்போ வந்து டெமன் சிட்டி வந்து நிற்கிறாங்க. ஸோ வந்து 9 பால்ஸில் ஸ்கோர் 14 எடுத்துக்கிறாங்க. That's an wide. 9 balls score 16. ஸோ வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த இதுக்குள்ள போய் வெளியே வந்துச்சு, வீட்டுக்குள்ள 2 டைம் அது இந்த சைடில் வந்து பிச் ஆச்சு. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட். அவங்க ரன்ஸ் எடுத்தாங்க. இப்போ அவங்க ஸ்கோர் வந்து 10 பால்ஸில் ஸ்கோர் 18. Yes, that is a boy. So 11 balls-ல இவங்க வந்து இப்போ 2 runs எடுத்திருக்காங்க. 11 balls 20 scored. இப்போ இது லாஸ்ட் பால், என் பேட்டிங் முடிஞ்சு. லாஸ்ட் பால். That's a wide. 11 balls-ல 20 runs. ஒரு வைட் எக்ஸ்ட்ரா வைட் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு பால் ரித்வி வந்து போடணும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு தான் பேட்டிங் இருக்கும். அப்படி இதுவும் வைட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் தீக்ஷித் தான் பேட்டிங் எடுக்கணும். இட்ஸ் அண்ட் டச். இப்போ ரித்வி என்ன பீட் பண்ணா 28 ஸ்கோர். ஸோ இப்போ தீக்ஷித் பேட்டிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரித்வி இது ஃபர்ஸ்ட் பால். That's an touch, but runs எடுக்கலாம் அவங்க. ஸோ வந்து 1 ball-ல 0 runs. ஸோ வந்து 2 balls 0 runs. ஸோ வந்து 3 balls-ல 2 runs. ஸோ வந்து 5 balls-ல மேடம் வந்து ஸ்கோர் எவ்வளோ தெரியுங்களா எடுத்துக்கிறாங்க? 3. ஸோ வந்து 6 balls-ல மேடம் வந்து எவ்வளோ தெரியுங்களா ஸ்கோர் எடுத்துக்கிறாங்க? 4 தான். ஸோ இப்போ வந்து மேடம் 7 balls-ல ஸ்கோர் 9. ஸோ வந்து வீட்டுக்குள்ள போனா நோ ரன்ஸ் கன்சிடர் பண்ணியிருப்போம். இட்ஸ் 4. 8 balls-ல ஸ்கோர் 31. ஸோ வந்து இது 4. 9 balls-ல ஸ்கோர் 17. ஸோ இட்ஸ் a free hit. 10 balls-ல ஸ்கோர் 18. 11 balls-ல ஸ்கோர் 20. 12 balls ஆயிடுச்சு. இப்போ ஸ்ரேயா தான் பேட்டிங். வாங்க போலாம். இப்போ ஸ்ரேயா பேட்டிங் ஆட போறா. இப்போ 1 ball-ல 0. ஸ்டார்ட்.
2 பால்ஸ்ல அவுட். ஸோ வந்து நம்ம சார் 12 பால்ஸ்ல 23 அடிச்சாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் வின்னர். ஸோ 12 பால்ஸ்ல 20 ரன்ஸ் எடுத்து செகண்ட் வின்னர். 2 பால்ஸ்ல அவுட் ஆன தேர்ட் வின்னர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.